ரொம்ப நல்ல கேள்வி. தீட்டு, ஆச்சாரம் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு 4 வருஷம் நாம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா, இதனுடைய முக்கியத்துவம் நாம் எல்லாருக்கும் தெரியும். கொரோனா, கோவிட்-19 அப்படின்னு உலகத்தையே புரட்டி போட்டது. அப்ப யாரையும் யாரும் தொட்டுக்க கூடாது. எல்லாரும் தூரம் நிக்கணும். பக்கத்துல போக்கூடாது. யாரையாவது தொட்டா உடனே கை அலம்பணும். வெளியில போயிட்டு வந்தா கால் அலம்பிண்டு, கை அலம்பிண்டு தான் உள்ள வரணும். இந்த மாதிரி பல ஒரு நியமங்கள் அரசாங்கம் எல்லாருக்கும் போட்டது. இதுக்கு தான் ஆச்சாரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எத்தனையோ வருடங்களாக சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. ஆச்சாரம்னு பேரு. அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்காதீங்கோ. எங்க போயிட்டு வந்தாலும் கை கால் அலம்புங்கோ. வாயை தொட்டேன்னா கை அலம்புங்கோ. இந்த மாதிரி இப்படி தூய்மையாக ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு தான் ஆச்சாரகா அப்படின்னு பேரு. தீட்டு அப்படின்னா குளிக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் படக்கூடாது. அனாவசியமா ஒருத்தர் மேல ஒருத்தர் படக்கூடாது. தொட்டுக்க கூடாது. இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லும். சாஸ்திரத்தினுடைய ஒரு பார்வை ரொம்ப தொலைநோக்கு பார்வை. ரொம்ப பெரிய திருஷ்டி. அதனுடைய திருஷ்டி ரொம்ப விசாலமானது. நம்மளுக்கு தெரியாதது கூட எல்லாத்தையும் அறிந்து ஒரு க்ஷேமத்துக்காக தான் மகர்ஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை மகர்ஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. அப்ப நம்மளுடைய க்ஷேமத்துக்காக அது பாஸ் ஆறுது. இன்ஃபெக்ஷன் வருது. அவர் இங்க இருந்தாலே ஒருத்தர் ஏதோ ஒரு ரூம்ல ஒருத்தன் தும்புறான். அந்த ரூம்ல இவன் இருந்தாலே அந்த வியாதி இவனுக்கு வருது அப்படிங்கிறான். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றா இல்லையா? அப்ப அவன் இருக்கிற இடத்துலயே இருக்காதீங்கோ, அண்ணன் ஓடிப்படுங்கன்னு சொல்றா. அந்த மாதிரி இறப்பு தீட்டு அந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இல்ல அந்த இரத்த சம்பந்தங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அதனுடைய பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி பிறப்பு தீட்டு இதெல்லாம் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அத நம்பி பெரியோர்கள் ஆச்சரித்ததை விஸ்வாசம் பண்ணி நாம் ஆச்சரித்தால் நம்மளுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்.